கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம ஏசப்பாட்ட எவ்வளவோ ஜெப குறிப்புகள் தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் கேட்கிறார். அதை நாம் நிச்சயமாக உண்மையாக நம் தேவனுக்காக செய்ய வேண்டும். மீகா 6:8, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம்தான், மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல், மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்தில் இருப்பதை அல்லாமல், மனத்தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பதை அல்லாமல் தேவனிடத்தில் எதுவுமே கேட்கவே இல்லைங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனத்தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். மனத்தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஒன்று கிருபை, 2வது உயர்வு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த கிருபையும் அந்த உயர்வும் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் மனத்தாழ்மையாக இருப்பது. ஆமென்.